தொலைபேசி வாயிலாக பாஜகவினுடைய கரு நாகராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய கே.பி. முனுசாமி இவ்வாறு மத்திய அரசு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருப்பது சுயநலத்துடன் அரசியல் ரீதியாகத்தான் வழங்கி இருக்கிறது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவங்களுக்குமா எதை கண்டாலும் பயங்கர மாதிரி இருக்கு. விஜய் அவர்களுக்கு கொடுத்திருப்பதற்கு அவங்க நிறைய யோசனை பண்ணி இங்க இருந்து தகவல் போயிருக்கலாம். அவங்களுக்குள்ள பாதுகாப்பு முறைகள் கோரிக்கை வந்திருக்கலாம். தமிழக அரசிட்ட கேட்டிருப்பாங்க. பல வழிகள்ல ஒரு ஆய்வு செய்துதாம இந்த விஷயத்த முடிவெடுத்திருப்பாங்க. இத அரசியலை பாக்குறது இதுக்கும் பாஜகவுக்கும் எல்லாமே சம்பந்தம். இப்படி இவங்க கே.பி. முனுசாமி அவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க போல தெரியுது. அதுக்கு இந்த பிரச்சனையே கிளப்புறாங்க. பாஜகவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. யாரும் செலிபிரிட்டி போராட்டங்கள்ல கூட்டம் வருது, இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க கேட்டிருக்கலாம். அது இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த போய் இவங்க இதையும் அரசியல பாக்குறது இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம்? ஒருபுறம் ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு ஆய்வு செய்துதான் இப்படி வழங்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க திரு கருநாகராஜன். ஆனா அரசியல் விமர்சகர்களோ மற்ற கருத்துக்களை முன்வைத்து பார்க்கும் போது பாஜகவினுடைய வரலாற்றை பாருங்கள் அப்படின்னு கே. முனுசாமியும் குறிப்பிடுகிறார். ஒருவேளை எக்ஸிட் போல்ஸுக்கு பிறகான கூட்டணிக்கான ஆரம்பமாக இது இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் தவறான ஒரு தகவல். முனுசாமி அவர்கள் எல்லாத்தையும் வரலாறு பார்க்கணும்னா முதல்ல அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி இருந்து பல மத்திய அமைச்சர்கள் அவையில் இருந்தது, செயல்பட்டது, ஒன்றாக செயல்பட்டது, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி செயல்பட்டதெல்லாம் முதல்ல அந்த வரலாறு தான் கேட்டு பார்க்கணும். பாஜக வரலாற்றை தெரியும் பார்த்தா ஏடிஎம்கே பெரும்பான்மையாக பாஜக கூட கூட்டணி ஜனநாயக கூட்டணியில முக்கிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்காங்க. அதுதான் பழைய வரலாறு. என்ன வரலாறு? விஜய் பழைய வரலாறு பார்க்கறது ஒரு இன்னைக்கு போறாங்க. அது என்ன கோரிக்கை இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருநாகராஜன். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பற்றி உங்களோட என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பற்றி உங்களோட என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பற்றி உங்களோட என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில்